நம்மளோட இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன் நான் என் உயிரை கூட என் பிள்ளைக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பா வந்து அவங்க ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அதே குழந்தைக்காக நம்ம என்னைக்காவது ஹெல்த்தியா சாப்பிட்ருக்கோமா, செகண்ட் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோமா, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ நஷ்டமோ வந்துச்சுன்னா அதை அந்த குழந்தைங்க கிட்ட காட்டாம அதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வரணும்னு சொல்லிட்டுன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா, நம்ம குழந்தைங்க கிட்ட நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதை குழந்தைங்க கிட்ட நம்ம காட்டாம இருந்திருக்கோமா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணாலே போதும், நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளோட உயிரை கொடுக்க தேவையில்ல. இது நான் சொன்ன இந்த 4 விஷயமே அந்த நம்ம சொல்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, என் குழந்தைக்காக நான் என்னோட உயிரையும் கொடுப்பேன்ட்டுன்னு, அதுக்கும் மேலதான் நம்ம வந்து நம்மள மென்டலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது நம்மளோட மென்டல் இல்னஸ் வந்து நம்மளோட குழந்தைய பாதிக்க கூடாது. அதே மாதிரி நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நம்மளோட குழந்தைய பாதிக்க கூடாது. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க சண்டையோ இல்லை எனிதிங் ஏதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம குழந்தைங்க கிட்ட காட்டாம மூஞ்சி காட்டாமலோ எப்போ அந்த மாதிரி எதுவும் சொல்லாம இருந்தாலே போதும். நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம பண்ற இந்த விஷயமே போதும். இதுக்காக நம்ம உயிரை கொடுத்துதான் நம்ம பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. இப்ப நான் சொன்ன இதுல ஏதாவது ஒண்ணுத்த நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க, இல்ல இதெல்லாம் நான் பண்ணதே இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.